வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இப்போ பினாங்கில் பட்டுக்கவானில் இருக்க டிசைன் வில்லேஜ் அவுட்லெட் மாலில் நடக்கிற இன்டர்நேஷ்னல் போன்சாய் எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம். வாங்க இந்த மரங்கள்லாம் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே குட்டியாக. பாருங்கள் குட்டி ஜாடியில் எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது குட்டியாக. இந்த வகை மரங்களை வந்து முதல்ல ஜப்பானிய நாடு தான் அறிமுகப்படுத்துச்சு. இந்த மரங்களை எப்படி வளர்க்குறாங்கன்னா, இயற்கையாக வளரக்கூடிய மரங்களை அதை கட் பண்ணி அதை வளர விடாமல் தடுத்து, அதை தண்டுகளில் வந்து கம்பிகளை சுற்றியும் அதை வளர விடாமல் தடுக்கிறாங்க. இந்த மரங்களை பார்க்குறதுக்கு வந்து முதிர்ந்த மரங்கள் போல் தோற்றத்திலும் குள்ளமாகவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். இந்த மரங்களை வந்து பூஞ்சாடிகளில் தான் வளர்க்குறாங்க. இந்த மரங்களை தான் போன்சாய் மரங்கள்னு சொல்கிறாங்க. போன்சாய்னா தமிழில் வந்து தட்டத்தோட்டம்னு பொருள். இந்த எக்ஸிபிஷன் வந்து 23 மேலேருந்து 3 மே வரைக்கும் நடக்குது. இது ஒவ்வொரு நாட்டோட இதுவும் இருக்குது. பாருங்கள் பிங்க் கலரில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து பெராக் ஸ்டேட்டோடது. இது பினாங் ஸ்டேட்டோட மரம். இது கெடா ஸ்டேட்டோட மரம். கெடா ஸ்டேட்டை அந்த காலத்தில் கடாரம்னு சொல்லுவாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்களே, ஆமாங்க. நம்ம ராஜேந்திர சோழன் கப்பல் மூலமாக படையெடுத்து வந்து அந்த பகுதியை வென்றதால் அவருக்கு கடாரம் கொண்டாங்கிற பட்டப்பேரும் இருக்குது. ஆனால் காலப்போக்கில் கடாரம்ங்கிறத வந்து கடாவாக மாறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது மரங்கள்லாம். இந்த மரங்களில் எல்லோ கலரில் ஸ்டாம்ப் குத்திருக்கலாம் கோல்டு. சில்வர்னா ப்ளூ கலரில், பிங்க்குனா மெரிட். இந்த மாதிரி அந்த எதெல்லாம் செலக்ட் ஆகிருக்கோ அந்த மரங்களுக்கான இதெல்லாம் கொடுத்தது தான் அந்த ஸ்டாம்பில் குத்திருப்பாங்க. நீங்கள் பார்க்குற மரங்களில் சில மரங்களெல்லாம் ஒவ்வொரு இது குத்திருக்கும். ஒவ்வொரு கலரில் பிங்க்கு, எல்லோ, ப்ளூ இந்த மாதிரி குத்திருக்கும் பாருங்கள்.
செலக்டான மரங்களுக்கு தான் அந்த மாதிரி 3 கலரில் கொடுத்துருக்காங்க. அது குத்திருக்காங்க மெரிட், கோல்டு, சில்வர். இந்த மரம் பாருங்கள், பார்க்குறதுக்கே யானை மாதிரியே இருக்குது. பாருங்கள், பவுன்சாய் மரங்கள்லேயே வீடுகள் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இது இங்கே வந்து 1000 வெள்ளியிலேருந்து 2500 வெள்ளி வரைக்கும் இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு 16,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபா வரைக்கும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்க்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.